ஹலோ கைஸ். இது வரைக்கும் ரீசெண்டாக வந்து கட் ஆஃப் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் நிறைய பேரோட ரெக்வஸ்ட் படி நான் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஆல் யூ நோ அபவுட் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் பிஃபோர் ஜாயினிங் எம்பிபிஎஸ். அதான் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சப்ஜெக்ட் இருக்குது. அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. மோஸ்ட்டாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா இப்போ கூட சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம் யூடியூப்ல. ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஸ்கூலில் இருந்ததாக இருக்கட்டும், அண்ட் நீட் ப்ரிப்பரேஷனில் இருந்ததாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரியோக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல அந்த மெயின் எக்ஸாம், தட் இஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து அந்த வருஷத்தோட எண்டில் வந்து வரும். லைக் இப்போ 13 மந்த்னா 13th மந்த் ஆர் 12th மந்த் அந்த ரேஞ்சில் வந்து வரும். இதுதான் மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லைக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர் மற்ற ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற மாதிரி 2 செமஸ்டராக அந்த மாதிரி பிரித்து வந்து வைக்க மாட்டாங்க. இங்கே டேரெக்டாக அந்த வருஷத்தோட எண்டில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அண்ட் அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் தியரியோட அட்டண்டன்ஸ் வந்து 75% அண்ட் அபோவ் வந்து இருக்கணும். ப்ராக்டிக்கலோட அட்டண்டன்ஸ் வந்து 80% அண்ட் அபோவ் இருக்கணும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இது முக்கியமான ஒரு ஃபேக்டர். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, டோட்டலாக 100 மார்க். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 100 மார்க்கு நீங்கள் எழுத போகிறீங்க. இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்ட்டும் 2 பேப்பராக நீங்கள் வந்து எழுதுவீங்க. அனாட்டமி பேப்பர் 1, பேப்பர் 2, ஃபிசியாலஜி பேப்பர் 1, பேப்பர் 2, பயோகெமிஸ்ட்ரி பேப்பர் 1, பேப்பர் 2. இதில் இப்போ கரண்ட்டாக இது வந்து லாஸ்ட் இயர் ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு விஷயம். அந்த பாஸ் மார்க் இருக்குல்ல, அது வந்து முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு 100னா 50%க்கு மேலே எடுத்தால் பாஸ். இது முன்னாடி ஃபாலோ பண்ண ஒரு ரூல்ஸ். பட் இப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 60-40 ஆர் 40-60 ரூல். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஒரு தியரி எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. தியரி எக்ஸாமில் ஒரு சில பேர் நல்லா படிச்சிருப்பீங்க. அவங்க வந்து இப்போ 60%க்கு மேலே, லைக் 2 பேப்பரையும் ஆட் பண்ணும்போது 200க்கு லைக் 100க்கு மேலே இல்லை 120க்கு மேலே வருது அப்படின்னா, 120க்கு மேலே வருதுன்னா 60% அண்ட் அபோவ் வருது. அப்போ ப்ராக்டிக்கலில் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வெறும் 40% இருந்தால் போதும். 60-40 ஓவரால் 100 வருது இல்லை. அப்போ இந்த 200%க்கு 100%னா மினிமம் 50% வருது. அது பாஸ் மார்க். இல்லைனா ப்ராக்டிக்கல் எனக்கு நான் நல்லா படிச்சிருக்கக்கூடிய ஒருத்தன் ப்ராக்டிக்கலில் நான் 60%க்கு மேலே எடுத்துருவேன் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் இப்போ நீங்கள் 60% எடுக்கிங்க. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தியரியில் மினிமம் 40% இருந்தால் போதும். இதுதான் ரூல்ஸ். ஒன்ஸ் நீங்கள் தியரியில் 60% அண்ட் அபோவ் வரீங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ண ப்ராக்டிக்கல் 40% இருந்தால் போதும். ப்ராக்டிக்கல் 60% அண்ட் அபோவ் வரீங்கன்னா காம்பன்சேட் பண்ண தியரியில் 40% இருந்தால் போதும். ஓவரால் ஆட் பண்ணும்போது 100% அண்ட் அபோவ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி பாஸ் ஆகிட்டீங்க. இதுதான் 3 சப்ஜெக்ட்லையும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை நான் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல வந்து இந்த கிரைட்டீரியாவை என்னால் கிளியர் பண்ண முடியல, மேபி அட்டண்டன்ஸ்னால என்னால் எழுத முடியல, இல்லை என்னால் பாசிங் கிரைட்டீரியாவை தாண்ட முடியலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 1 மந்த் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் அந்த ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் இருக்கும்ல, அது முடிச்சு ஒரு 1 மந்த்தில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரும். அதை நீங்கள் வந்து படித்து கிளியர் பண்ணுற மாதிரி. நீங்கள் தியரியில் ஃபெயில் ஆனாலும் ப்ராக்டிக்கலும் திரும்பி பண்ணணும். அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்கள் பேட்ச் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு வருஷம் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் உங்கள் ஜூனியர் பேட்ச் கூட படிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த ரூல்ஸ் ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். அதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒருவேளை அந்த மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, சப்ளிமெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னா அரியர் விழும். அரியரை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபஸ்ட் இயரில் மட்டும் உங்களால் மெயின் எக்ஸாம் அண்ட் சப்ளிமெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா யூ வில் கோ டு த ஜூனியர் பேட்ச் அண்ட் மறுபடியும் ஃபஸ்ட் இயர் திரும்ப படிக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம். புக்ஸ் டு பி ஃபாலோட் இன் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது, அண்ட் ஒரு சில ஈஸியாக படிக்கிறதுக்கான ஒரு சில புக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி ஒரு சில பேர் லைக் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க, கல்ச்சரல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்களாம் வந்து இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டோம், கொஞ்ச நாள் நம்ம வந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிஃபோர் த எக்ஸாமும் படிக்கக்கூடிய ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கான நோட்ஸும் இருக்குது, கொஸ்டின் பேங்க்ஸும் இருக்குது. எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக யூனிவர்சிட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் வந்து இருக்குது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் புக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அனாட்டமி அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா கிரேஸ் அனாட்டமி அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்டாண்டர்ட் புக். பட் எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு பிஜி மெட்டீரியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடியது பிடி சௌராசியா ஆர் விஸ்ராம் சிங். இது ரெண்டில் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விஸ்ராம் சிங் வந்து பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ஸில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இப்போ ஜிகே பால் ஆர் செம்புலிங்கம், ஜிகே பால் இது வந்து ஃபிசியாலஜிக்கு ஃபாலோ பண்ணக்கூடியது. செம்புலிங்கம் எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் லாஸ்ட் 1 மந்த் பிஃபோர் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் செம்புலிங்கம். ஜிகே பால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் ஜிகே பால் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதே நீங்கள் வந்து பயோகெமிஸ்ட்ரி வந்தீங்கன்னா வாஸ்தேவ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் 1 மந்த் பிஃபோர் த எக்ஸாம் படிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா ஜம்பிள்கர் நோட்ஸ்னு ஒன்று இருக்கும். ரொம்ப சிம்பிள், 1 மந்த்து கூட இல்லை, ஒரு 5 days to 1 week நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா அந்த ஜம்பிள்கர் நோட்ஸில் ஈஸியாக படித்து ஈஸியாக எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு போயிடலாம். அதான் அந்த எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கிரிட்டேரியா இருக்குது. ஈஸி வே டு பாஸ் த எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சில பேர் மெயினாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்ஸில் ஏம் பண்ணக்கூடிய ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க லாஸ்ட் பிஃபோர் த எக்ஸாம் தான் வந்து படிப்பாங்க. அது தப்பும் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இதை ஒன்ஸ் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா யுவர் எம்பிபிஎஸ் லைஃப் அப்படிங்கிறது
ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து மாறும். ஃபைனல் இயர்லலாம் எக்கச்சக்கமான சப்ஜெக்ட் வந்து இருக்கும். மெடிசின், சர்ஜரி, ஸோ அந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப வேஸ்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை கவர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம டே 1லேருந்து உட்காந்து படித்தா தான் கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஃபைனல் இயர் நம்மளால் ஒன்றுமே என்ஜாய் பண்ண முடியாது. மேபி ஏதோ 1 or 2 ஈவெண்ட்டுக்கு போகலாமே தவிர ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாது. இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் 24 hours டியூட்டி, 36 hours டியூட்டி அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். அண்ட் இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக பிஜி எக்ஸாமுக்கு 1 year ட்ராப் பண்ணி ஒரு சில பேர் படிப்பாங்க. இல்லை ஒரு சில பேர் ஒர்க்குக்கு போகணுன்னா ஒர்க்குக்கு போயிட்டு பிஜி எக்ஸாம் படிப்பாங்க. ஸோ நம்ம லைஃப் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ அப்போ அந்த 3rd year till 3rd நீங்கள் ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணலைன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்துடும். அதுவும் கிளியர் பண்ணலைன்னா நான் 1 வருஷம் திரும்பி படிக்கணுமே, இப்போவே கூட ரிப்பீட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. பட் செகண்ட் இயர் உங்களுக்கு அந்த கிரிட்டேரியா இல்லை. ஏன்னா இப்போ ஒரு வேளை கிளியர் பண்ணனாலும் அரியர் ஃபார்மேட் தான். ஃபியூச்சரில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி லைக் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் இயர் போஸ்டிங்க்கு போகக்கூடிய ஒருத்தங்க போஸ்டிங்லேயே அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. அண்ட் மெயின் சப்ஜெக்ட் லைக் ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜியில் அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஸோ நீங்கள் லாஸ்ட் 1 month or 2 month உட்காந்து கிளியர் பண்ணிடலாம். 3rd year ரொம்ப லைக் கம்மியான சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால் 3rd year அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஸோ என்னோட அட்வைஸ் அப்படி நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்காங்க. ஈவன் நீங்கள் வந்து நான் டாப்பராக இருக்கக்கூடிய ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஃபார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எந்த அளவுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மெயினாக ஸ்போர்ட்ஸில் நான் எய்ம் பண்ணக்கூடிய ஒருத்தனா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நீங்கள் ஒன்ஸ் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வரும். யூனிவர்சிட்டி எக்ஸாம் அதுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் காலேஜ்லேயே வந்து ஒரு 8 இன்டர்னல் அசஸ்மெண்ட் வைப்பாங்க. லைக் அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமோட பேட்டர்னில் வந்து வைப்பாங்க. 80 மார்க் நீங்கள் தியரிட்டிக்கலாக எழுத போகிறீங்க. 2 எஸ்ஏ இருக்கும். ஒரு எஸ்ஏ 15 மார்க் அண்ட் ஷார்ட் நோட் 10 ஷார்ட் நோட் இருக்கும். ஒரு ஷார்ட் நோட் 5 மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 20 MCQ 20 MCQs வந்து இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். அண்ட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அனாட்டமியில் டிசெக்ஷன் ஹாலில் வச்சு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நடக்கும். அண்ட் டிசெக்ஷன் ஹாலில் ஃபுல் அண்ட் ஷர்ட் வந்து அலோட் இல்லை. ஒரு சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஃபுல் அண்ட் ஷர்ட் வந்து போடலாமா அப்படின்னு. டிசெக்ஷன் ஹாலில் மட்டும் ஃபுல் அண்ட் ஷர்ட் அப்படிங்கிறது வந்து அலோடு கிடையாது. அண்ட் ப்ராக்டிக்கல் லேப்குள்ளே போகிறீங்கன்னா ஒயிட் கோட் மஸ்ட். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கோட் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் லேப்குள்ளே வந்து போட்டிருக்கணும். அண்ட் ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஸ்கூல் மாதிரி கொஞ்சம் லைக் மற்ற இயர்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஸ்கூல் மாதிரியே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாஃப்ஸோட கைடன்ஸ் ஸோ எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் இயர் எக்ஸாமோட ரூல்ஸ் அப்படி நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம் திரும்பி படிக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் ஃபஸ்ட் இயர் MBBS ஒரு மெமரிஸுமே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும். இந்த அனாட்டமியில் டிசெக்ஷன் லேபாக இருக்கும், ஃபார்மலின் ஸ்மெல் அண்ட் ஃபிசியாலஜியில் நீங்கள் நிறைய ரீல்ஸில் இப்போலாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ஹேண்ட் பிரிக் பண்ணி RBC WBC அந்த பிளட்டு நம்ம பிளட்டை நம்மளே குத்தி எடுக்கிறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ ரீல்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்திங்கன்னா யூரின் அனாலிசிஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன்ஸ், நிறைய டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து வரும். அனாட்டமியில் டிசெக்ஷன் ஒவ்வொரு மாதத்தில் டிசெக்ட் பண்ணி அதோட ஒரிஜின், இன்சர்ஷன், ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து புக்கில் படிக்கிறத விட ஸோ அங்கே பார்த்து படிக்கும்போது அது ரொம்ப நாள் வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து ஜென்ரல் ஓவரால் வியூ அபவுட் த ஃபஸ்ட் இயர் MBBS. அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டாப்பிக்கை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.